என்ன இது என்னென்னமோ இருக்குது புரியலையே. ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ் இல்லை ஐயோ ஃபஸ்ட்டு கரெக்டாக தான் சொன்னோம். சிஎஸ் ரேங்க்டு தான் ப்ளே பண்ண போகிறோம். நான் ஒன்ட்டா படித்தேன், நீங்கள் பார்த்தது இல்லையே. இதோ இந்த கன்னை வச்சு இன்றைக்கி எப்படி ஒன்ட்டா படிக்கிறேன் பாருங்கள். டபக்கு ஆனால் இங்கே அடிக்கக்கூடாது. துப்பு துப்பு துப்பு. இங்கே மட்டும் துப்பணும், இங்கே மட்டும் துப்பணும். எனிமிக்கிட்ட போய் துப்பிடக்கூடாது, அப்போ தான் சீக்கிரம் செத்து போக முடியும். அங்கே போய் ஃபஸ்ட்டு துப்பணும். இங்கே துப்பி என்ன ஆக போகுது? நம்ம முடியலையே. இப்போ தான் வீடியோவே ஆரம்பிச்சது, அதுக்குள்ளே கை கால்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னங்க ஸ்கோப்லாம் போடுறான் இதில். டபக்கு துப்பு துப்பு. அடா பாவிட சைடில் துப்ப சொல்லணும்டா. இப்போ சைடில் துப்பணும். துப்புறக்கு போகிறேன்டா, துப்புறக்கு. யாரா 4 நம்பர் செத்து போயிட்டான். ஐயோ சைட்லேருந்து அடிக்கிறான். ஐயோ ஸ்கோப் எடுக்கணும். ஐயோ தப்பிச்சு போயின்னும். ஆமா முடியலையே. துப்பு. என்னங்க துப்பிட்டான். ஓகே இன்னும் ஒருத்தர் போகணும். ஆஃப்லைன் டே எங்களுக்கு மட்டும் ஏன்டா ஆஃப்லைன் பார்ட்டிலாம் கொடுக்குறீங்க? எங்களை மாதிரி டிஸ்கோ பார்ட்டி கொடுக்காம ஆஃப்லைன் பார்ட்டி கொடுக்குறானுங்க. என்ன ப்ரோ நீ போர் அடிக்கிற ப்ரோ. ஓகே கதை முடிஞ்சது. டபக்கு 4 எழுத்து தான் இருக்குது. டபக்கு சூப்பர். எங்கள் இந்த ஊக்காங் தான் இதில் பார்த்து வச்சுக்கோங்க. சக்காடி இன்றைக்கி அடிக்க போகிறோம் ஊக்காங்க்கு. ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு அவன் கையில் மாட்டணும். நான் அவனை அவன் மேலே வெறுப்பில் இருக்குன்னா என் கைக்கிட்டே வரமாட்டான். பின்ன நம்ம டீம்மேட் ஸ்கில்லே எடுக்க விட மாட்டானுங்க. நான் தான் ஃபஸ்ட்டு கில்லே எடுக்க மாட்டேனே. நம்ம இந்த கன்னை எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 20 புல்லட்டு காரி தூண் துப்புற ஒரு கன்று. 20 புல்லட்டையும் 5 செகண்டில் துப்பிடும். ஏன் 3 செகண்டு கூட சொல்லிக்கலாம் நீங்கள். சரி வாங்க 3 செகண்ட். இந்த கன்னுக்கு நான் வச்ச பேர் 3 செகண்டு. அப்படி என்ன சொல்கிறது, இந்த மேட்சில் நாங்கள் அடிக்க போகிறோம். புய்யா ரைமிங்கே வரல. வா கடல். ஓ முடியலையே. இப்போ என்ன பண்ணுறது? இனிமையே காணும். ஓகே காய்ஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கலாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க. அப்புறம் வேறு என்னது, பெல்லை கனெக்ட் பண்ணி ஆலில் வைங்க. யாராவது ஓசிக்கில் எடுத்தது நான் எப்போதான்றா கில் எடுக்கிறேன். பார்த்தீங்களா 20 புல்லட்டு துப்பு. டபக்கு பார்த்தீங்களா 20 புல்லட்டு துப்பு 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 துப்புன்னு துப்புது. அம்மா ஐயோ யாரா எனக்கு காரு துப்புறது? நான் தெரியாமல் தானே உன் ஃப்ரெண்டு துப்புனேன், அது காரு துப்புவியாடா? என்னங்க இது இவ்வளோ ஸ்லோவாகிடுது? இது என்னன்னு கேட்டிங்கன்னா டீ. ஐயோ என்னங்க டீக்கு பஜ்ஜி ஆக்கிட்டான் மறுபடியும். இந்த அடிச்சிருக்கான். டே ஊக்காங்கு தலையா, உனக்கு போடுறேன்டா பொடையானா வடை என்று போண்டா என்று அர்த்தம். அதுதான் நான் மென்ஷன் பண்ணேன். எங்க இதுதான் கோழி. நம்ம இன்றைக்கி இந்த கோழியை வச்சு தான் ஆட போகிறோம். அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்னுக்கு அது பண்ண போகிறேன். அதுனா பேர் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னது சப்பா ஞாபகம் வந்துச்சு. சொல்லிட்டா கோழி 5 ரூபா பன்னு. அப்புறம் கடையில் விற்கும் 5 ரூபா பன்னு. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு அப்புறம் பாருங்கள் செல்லக்குட்டி. சப்பா இப்போ தாண்டா வாய்க்குள்ளேயே நுழையுது. ஏன்டாவன் இப்போ ஏதோ எமௌண்ட் மாதிரி வந்தது. நான் தான் இந்த எமௌண்ட் போட்டேன். ஐயோ வாய்க்குள்ளேயும் நுழைய முடியுது. நான் தான் இந்த எமௌண்ட் போட்டேன். சப்பா. அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு சிஎஸ் போயிருப்பேன். பார்த்தா அங்கே கூட ஒருத்தன் வந்திருப்பாங்க. 2 தாட்டி தொடர்ந்து ஏச அடிச்சிருப்பான். ஆனால் 2 தாட்டி தானே இல்லை 3 தாட்டி. செகண்ட் மேட்ச்சு, தேர்ட் மேட்ச்சு, ஃபோர்த் மேட்ச்சு. ஃபோர்த்துன்னு சொல்கிறது லாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இனிமே 3 தடவை 3 பாயிண்ட் எடுத்துருவானுங்க. அப்புறம் தாங்க எங்கள் டீமில் அவன் ஏஸ் அடிக்க ஆரம்பிப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் பிளேஸில் தான் இருந்தான். நான் செகண்டு, இன்னொருத்தன் தேர்டு. அப்புறம் என் டீம்மேட் வந்து பார்த்திங்கன்னா என் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட ரஞ்சித் 249 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு. ஐயோ நான் சிலிஸில் போட்டேன். எப்போ? என் கனவில். ஐயோ தம்பி ரிவே பண்ணுங்க வாங்க. ஓ அது எனிமிட்ட போய் ரிவே கேட்குற ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன். சரி வாங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்?
இங்கே வந்திருக்க ஃபேக்ட்ரி வீடியோ கில்லே மறுபடியும் போண்டாவே எடுத்துக்கலாம். போண்டாங்க கோழியே எடுத்துக்கலாம். ஐயோ அப்படியே இங்கே இருக்கும் ஐஸு. எங்கள் டீமில் ஒருத்தன் பேர் ஐஸு. யாருன்னு கேட்டிங்கன்னா இது இந்த அலோக் மண்டேன் தான். அதே டொபக்கு எங்கே இதை உடச்சா நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். என்னென்னு தானே கேட்குறீங்க? உடச்சதுக்கப்புறம் பாருங்கள் டம்மு ஒன்றுமே கிடைக்காது. நான் இப்போ இது மேதி ஈரனே வருது. ஏற போகிறேன் ஆனால் ஏற முடியல. ஓகே, இப்போ நான் பார்த்திங்கன்னா பதுங்கி அடிக்க போகிறேன். அப்போ தான் எனிமியை பிதுக்க முடியும். அங்கே இருக்க மாதிரி இருக்கே, ஆனால் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது நான் இப்போ என்ன சொல்கிறது, அதாவது நான் இப்போ ஸ்பைடர்மேனாக மாறிட்டே வரேன். சும்மா தான் சொன்னேன், யாரும் நம்பிடாதீங்க. இப்போ நானும் 4ஆம் நம்பரும் தான் இருக்கோம். நானும் 4ஆம் நம்பரும் இதாட்டி நானும் என் சப்ஸ்கிரைபர்னே வாயில் வருது. நானும் 5249 ஒரு தாட்டி 2 ஸ்குவாடு போகணும். அதே மாதிரி தான் நடக்குது. இப்போ நாங்கள் 2 ஸ்குவாடு விளாட்றோம். டொமுக்கு எவ்வளோ நேரம் யார் அதை அடிக்கிறது? பொறா ஒரு சில ஐயோ ஜோனு பொறா சில அப்படின்னு போட்டு சில்ல போட்டு ஐயோ ஹெச்பி வேறு இல்லையே. வெறும் 13 ஹெச்பி தான் இப்போ இருக்குது. ஜோனில் 63 தான் ஹெச்பி போயிடுச்சு. அந்த 63னா ஜோனில் மட்டுமே 50 ஹெச்பி குறையுது. இப்படிலாம் பண்ணால் எப்படி? 1:1 போன்ஃபயர் 2 இதுக்கு 2த்தையும் போட்டாச்சு 2த்தையும். இவ்வளோ ஸ்லோவாக இப்போ நம்ம மெட்டி போட்டுக்கலாம். இன்னும் மெட்டின்னு சொல்லக்கூடாது. என்னது போண்டா போட்டுக்கலாம். ஐயா ஒடு. இப்போ நம்ம க்ளூவால் போட்டுக்கலாம். யாராவது நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதாடா. ஓகே, ஜோன்லேயே செத்துட்டான் போல். ஸோ நம்ம தான் வின்னர். அந்த நாய் பாவம் ஜோனில் செத்துச்சு. போன டைம் என்னால் தான் நாங்கள் ஜெயித்தோம். இல்லைனா எங்களுக்கு கடலில் ஒன்று கிடைக்கும்ல, அதை ஊதியிருப்பாங்க. என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க? வேறு என்னது? சங்கு தான். சரி வாங்க, ரிப்பேர் கிட்டு ஹெல்மெட் ஃபஸ்ட்டு ஹெல்மெட், அப்புறம் தான் ரிப்பேர் கிட்டெல்லாம். ரிப்பேர் கிட் இன்னொன்று எடுக்க முடியும் போல். வேண்டாண்ணா நம்ம ஓடி நல்ல கன்று. இது என்ன கேட்டிங்கன்னா ஏடபிள்யூ கிடையாது. இது பேர் மேக்ஸ் ஆகணாமா. நம்ம வச்ச பேர் படி பார்த்திங்கன்னா இது மேகு இல்லை மேகு வேண்டாம். அது ஏற்கனவே ஃப்ரீ ஃபயர் அப்படி ஒரு கன்று இருக்கே. இது கோழி. அப்போ இது பிச்சுக்கு யாரா மேலே அடிக்கிறது? உங்களுக்கெல்லாம் ஒரு விவஸ்தையே கிடையாதாடா. நான் தான் க்ளூவால் போட்டேனே. நான் க்ளூவால் போட்டிருக்கேன். இந்த கரீனா பக்கு ஆமாம் ஃபஸ்ட்டு, எப்போவுமே ஃபஸ்ட்டு. ஆமாம், ரஞ்சித் துஃபானின் என்னடா ரஞ்சித் துஃபானின் என்னடா ஆனால் அப்படி கேட்டிங்கன்னா இவங்க பார்க்கணும். ஓகே, ரஞ்சித் துஃபான் பார்த்திங்கன்னா நாங்கள் விளையாண்ட மேட்ச்சில் நிறைய இதில் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஆஃப்லைன் பார்ட்டிலாம் ரஞ்சித் துஃபான் எனக்கு. ஆனால் ஆஃப்லைன் பார்ட்டி கிடையாது. சில இடத்துல இந்த கரீனா பக்கு ஆயிடுச்சு. எங்கடா ரஞ்சித் துஃபான் எனக்கு காணும். இது இல்லை ரஞ்சித் துஃபான் எங்கே இருக்கீங்க? நம்ம போடிக்குது. நான் ஆஃப்லைன் பார்ட்டி. ரஞ்சித் துஃபான் இன்னைக்கு வரல. அவர் மட்டும் வந்திருந்தாருன்னா அவ்வளோதான். நான்லாம் எப்போவுமே செகண்டு தான். பின்ன நான் கில் எடுத்துகிட்ருப்பேன், சக்க டேமேஜ் அடிப்பேன், ஓஷியில் எடுத்துடுவான். இப்படிலாம் பண்ண இப்படி. சரி வாங்க, டெலிபோர்ட்டிகேஷன் வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் ஓடி டெலிபோர்ட்டிகேஷன் கிளிச் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்போ கிளிச் பண்ணுறேன்டா. போடா ஐயா டபுள் போடா அவ்வளோதாங்க. இப்படியோ ஒரு கில் எடுத்து விட்டோம். ஓகே, 2 vs 3. ஆமாம், யாராவது மேலே அடிக்கிறது? ஆமாம், 1 vs 3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. யாரா இது? டபுளர் யாரா சைட்லேருந்து அடிக்கிறது? அப்படி கேம்பில் எப்படி பண்ணுதியா? நிம்மதியாக விளையாட முடியல. இப்போல்லாம் ஒருத்தர் விளையாண்டாலே போதும், இன்னொருத்தவங்க அவங்கள பார்த்து பிட்டு காப்பி அடிப்பாங்க. எக்ஸாமில் பிட் காப்பி அடிக்க சொன்னால் அடிக்க மாட்டாங்க, கேமில் மட்டும் அடிப்பானுங்க.
நான் தான் டபுளர் எடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு எடுத்தானுங்க? சி AK-47 ஐயோ M1W7 எடுத்துட்டேனே. என்னங்க கன்னுக்கு பேரே வாய்க்கோல் சொல்லுன்னா நுழைய மாட்டேங்குது. தாம்சனுக்கு வந்து தாம்சனுக்கு தச்சுபுட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு தச்சுபுட்டுக்குட்டின்னு வச்சுக்கலாம். T ஃபார் டாம்ப்ளேட். சரி வாங்க நம்ம செட்டிங்ஸ் மாற்றிட்டு வருவோம். செட்டிங்ஸில் ஓஹோ அது இதெல்லாம் ஏன்டா நோண்டுவா? இது என்னது? ஒன்றுமே இல்லை. இந்த ஆப்ஷன்லாம் ஏன்டா இருக்குது? ஒன்றுமே இல்லைண்ணா. சரி வாங்க நம்ம பேக் டு த கேம். ஓ நோ, 1 vs ஸ்குவாடு. அப்படி ஸ்குவாடு என்ன ஸ்குவாடு? 1 vs ஸ்குவாடு. ஏய் பிச்சுக்கு ஐயோ பாவி பசங்களா. அடே ஏம்பளை எப்படி பண்ணுறீங்க? அட இருக்குது தூ. நான் நிம்மதியாக விளையாடக்கூடாது இவங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன கேரக்டர்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க. நான் எப்போ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன் வேணால் சொல்லிடுறேன். நான் தான் பார்த்திங்கன்னா டிராஃப்ட்ரோ. வந்து பார்த்திங்கன்னா என் கேரக்டருக்கு மொத்தம் 3 பேர் இருக்கும். ஒன்று டிராஃப்ட்ரோ, இன்னொன்று சிலிஸ்லு, இன்னொன்று டாக் சாகர் ரைட்டர். மொத்தம் 3 பேர். இப்போ நம்ம வெறும் 6 நிமிஷம் தான் இருக்குது இந்த வீடியோ. அப்புறம் கடையில் விற்கும் பண்ணு நம்ம வீடியோக்கு லைக்க பண்ணு. எப்படி ஓட்டவோட முறுக்கு. நான் சாப்பிட போகிறேன் பருப்பு டக்கு. இப்போல்லாம் காமெடியே வர மாட்டேங்குது. அது என்னமோ உண்மைதான். என்னங்க 1ஆம் நம்பர் கதை முடிஞ்சுது. ஓகே நம்ம என்ன பண்ணுறது? அது என்ன சத்தம்னு கேட்டிங்கன்னா பின்ன வீட்டில் அமைதியாக இருக்குமா? என்னங்க 1ஆம் நம்பர் கதை மறுபடியும் முடியுது. அவன் தான் இன்னும் கேமுக்குள்ளேயே இல்லையே. அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்கள மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. என்னடா அதுக்குள்ளே வீடியோ முடிச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்குது. 4 நிமிஷம் அதான் 4 நிமிஷம். சும்மா வீட்டில் வேறு சத்தம் வந்துட்டே இருக்குது. நிம்மதியாக பேச முடியல. இந்த ஃபேன் வேறு குறுக்குன்னு இதுங்க ஆஃப் பண்ணிடுறேன். டொபக்கு ஆஃப் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்தது என்னங்க கீழே வந்துட்டேன். அதுக்குள்ளே எங்க 1 vs 1. ஏய் டபக்கு ஐயோ சைடில் போகிறானே. பிச்சுக்கு ஓகே குதிச்சு அடிக்கணும்னு நான் குதிச்சு அடிக்கலாம். ஜம்ப்பு. டம்மு டான் 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 டான். ஏங்க அவங்க 2 நான் மட்டும் விட்டு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் டீம் கதை முடிஞ்சுது. அவனுங்க 3 போயிடுவானுங்க. அப்புறம் வெடித்தனமாக வந்து ஆடுவானுங்க. நாங்கள் படிச்சுடுவோம் எல்லோரும். வேறு என்ன நடக்க போகுது? சரி வாங்க. ஓகே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 நிமிஷம் தான் வீடியோ இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 16 நிமிஷம் 33 செகண்டு. அது இவ்வளோ நேரம் போகும்னு நான் எதிர்பார்க்கல. விளையாட வந்து ஈஸியாக வந்துடுச்சு. ஆனால் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா விளையாட வந்து டைம் போகிறதே தெரியாது. ஒருவேளை நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுத்துருந்தீங்கன்னா பேசும்போது ஒரு டென்ஷன் ஆகும் பாருங்க. ஐயோ இவ்வளோ நேரமாக நான் ஆடி இருக்கேன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவே லைவ் போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. முடியலை பேசி என்னால் முடியவே இல்லை. அப்புறமா இது என்ன ஆச்சு அப்படின்னு நான் யோசித்தேன். வேறு என்ன ஆக போகுது ஏங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் தூஃபான் எனக்கு அட்வைஸ் பண்ணார். இங்கே போனால் கண்டிப்பாக கதை முடிஞ்சிடுங்க. அதனால் நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து இப்படி உட்காந்துட்டேன். இங்கே தான் ரஞ்சித் தூஃபான் எங்கள் எப்போவுமே வந்து சர்றா மாதிரியாக கில் எடுப்பார் போல். அதனால தான் என்னை இங்கே அனுப்பியிருக்காரு. இப்போ நான் இங்கே வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடக்க போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட போர்டிக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டப்புனு ஒரு எனிமே வந்து போடுவான். எனக்கு ஆகும் பாருங்க ஒரு டென்ஷனு. என்னது MP40 எடுத்து இதோ இப்படி அழுத்துவேன். ஐயோ என்னங்க தொக்கா கதை முடிஞ்சுது. அடா பாருங்களா தொக்கா முடிச்சு விட்டான். என்னங்க நம்ம தோக்க போகிறோம். யாருமே எனக்கு லைக் போட மாட்டாங்க. அதனால நீங்கள் இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்பா எப்படியும் நல்லா நடிச்சாச்சு.
லைக் போடுவீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக இது முடிச்சதுக்கடுத்து எவனுமே எனக்கு லைக் போட மாட்டான். அதனால் நீங்களே இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 42. கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் முடிஞ்சால் கொடுங்க. முடிஞ்சான்னு சொல்லக்கூடாது, கொடுத்தே தீரணும். நீங்கள் கூட்டிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ வராது. நீங்கள் சொல்கிறதுலாம் புரியுது. நான் வீடியோ போடலன்னு யார் கவலைப்பட போகிறா? சரி வாங்க அடுத்தது போகலாம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. நான் வீடியோ எப்போவுமே போடுவேன், ஆனால் யாருமே பார்க்க மாட்டீங்க. அப்படியே பார்த்தாலும் லைக் போட மாட்டீங்க. மொத்தத்தில் நான் வீடியோ போட்டவங்க யாருக்கும் பிடிக்காதுல. நான் கேட்டேன், இங்கே பாருங்கள், எல்லாம் உங்களால் தான். நீங்கள் மட்டும் இந்த வீடியோக்கு லைக் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் நான் இருப்பேன்ல. போடாடே அட்ரா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டா அப்புறம் பெல் ஐக்கன் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இதை விட வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஓகே பாய். யாருமே எனக்கு லைக் போடல. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. என்னென்னமோ கிடைக்குது லெவலப். நீங்கள் லைக் போட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எல்லாம் கிடைக்குது. எங்கள் மாஸ்க்கு நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாஸ்க்கை போட்டு வரேன். பாய்.